பட்டஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஹேபிட் மேனேஜ்மெண்ட், பழக்கங்களால் வளமுடன் வாழ என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள், தெரிஞ்சுக்கலாமா? சரி, நம்ம முதல்ல என்ன பார்த்துட்டு இருக்கோம்? எனக்கு உதவும் பழக்கங்கள் அது பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? என்னென்ன பழக்கங்கள் நமக்கு உதவ போது, அதனால நம்ம எப்படியெல்லாம் நம்ம லைஃப்ல மேம்பட போறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு வரோம். சரி, நமக்கு லைஃப்ல நிறைய தேவைகள் இருக்கும். அதுல ஒண்ணு நமக்கு மணி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? நம்ம நல்லா படிக்கிறதுக்கும், நமக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு, இப்படி எல்லாத்துக்கும் அந்த பணம் ரொம்ப தேவைப்படுது இல்லையா? அந்த பணத்தை சேர்க்கறதுக்கு எந்த பழக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, முயற்சி செய்யும் பழக்கம் அப்படின்னு பார்த்தோம். சரி, முயற்சி செஞ்சா மட்டும் போதுமா? அதிர்ஷ்டமும் வேணுமே. எனக்கு லக் இருந்தாதானே நான் லைஃப்ல ஜெயிக்க முடியும், சக்சஸ் ஆக முடியும் அப்படின்னு ஒரு செல்லக்குட்டி கேட்டாங்க இல்லையா? அதுக்கு நம்ம திருவள்ளுவர் தாத்தா என்ன சொல்லி கொடுத்தாங்க? அதாவது, நம்ம லைஃப்ல நமக்கு லக்கு வரணும்னா அதுக்கும் எதுதான் தேவை? முயற்சி தான் தேவை. முயற்சி இருந்தாதான் அந்த அதிர்ஷ்டம் கூட என்ன பண்ணும்? நம்மள தேடி வருமா? ஓ, இந்த செல்லக்குட்டியா, இவங்க முயற்சி செய்யறாங்களே, இவங்க வீடு எங்க இருக்குப்பா, அவங்க எந்த ஊர்ல இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு உங்களை அந்த லக் சேரும். சரிங்களா? அப்ப நீங்க எப்படி முயற்சி செய்யணும்? அசைவிலா ஊக்கம், அதாவது கொஞ்சம் கூட தளர்ச்சி இல்லாம நீங்க முயற்சி ஊக்கத்தோட, அந்த எந்தூசியாசம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த எந்தோட நீங்க என்ன பண்ணணும்? முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்க, அப்படி செஞ்சீங்கன்னா நிச்சயமா என்ன பண்ணும்? அந்த லக் உங்களுக்கு சேரும். நீங்க நல்லபடியா சக்சஸ் ஆக முடியும், நீங்க எடுத்த செயல்ல அப்படின்னு நம்ம திருவள்ளுவத்தை தான் சொல்லிக்கிறோம். சரி, முயற்சி முயற்சின்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கோமே, அந்த முயற்சினா என்ன அப்படின்ட்டு நான் நான் கேட்டேன் இல்லையா? அதுக்கு நீங்க என்ன சூப்பர் டூப்பரா பதில் சொல்லியிருந்தீங்க. நிறைய செல்லக்குட்டீஸ் எஃபர்ட் அப்படிலாம் இங்கிலீஷ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருந்தீங்க. சரி, நம்ம திருவள்ளுவர் தாத்தா கிட்ட நம்ம போய் கேட்கலாமா முயற்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு? அதாவது செல்லக்குட்டி, எஃபர்ட் அப்படின்னா என்னது? நீங்க இடைவிடாம முயற்சி செய்யறது, அது மட்டும் முயற்சி ஆகுமா அப்படின்னா நிச்சயமா இல்ல. சரிங்களா? இடைவிடாம ஒரு வேலையை செய்யறது மட்டும் முயற்சி இல்ல அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி தராங்க. அப்ப எதுதான் முயற்சி அப்படின்னா, அதாவது நமக்கு சில ஐடியாஸ் தோணும். சரிங்களா? அந்த ஐடியாஸ நம்ம கொஞ்சம் கூட அந்த ஐடியாஸ்ல இருந்து டீவியேட் ஆகாம, அப்புறம் செஞ்சுக்கலான்னு போஸ்ட்பான் பண்ணாம, இமீடியட்டா அந்த ஐடியாஸ நம்ம என்ன பண்ணணும்? செயல்படுத்தணும். அப்படி செஞ்சா நிச்சயமா என்ன பண்ண முடியும்? நமக்கு நமக்கு ஒரு நம்ம அந்த செயலுக்கான வெற்றி, அந்த சக்சஸ் நமக்கு கிடைக்கும். அது மூலமா நமக்கு பெருமை கிடைக்கும். அப்ப இந்த ஐடியாவை இமீடியட்டா நம்ம செயல்படுத்துறோம் இல்லையா? அதுக்கு பெயர் தான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா என்ன சொல்றாங்க? முயற்சி. சரிங்களா? இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு நல்ல ஒரு ஐடியா தோணுது. உடனே என்ன பண்றாரு? போய் அதை செயல்படுத்துறாரு. செஞ்ச உடனே அவருக்கு என்ன கிடைச்சிருது? ஒரு நல்ல பெயர், பெருமை, சக்சஸ் எல்லாம் அவருக்கு சேர்ந்துருது. எவ்வளவு ஹாப்பியா இருக்காரு பார்த்தீங்களா? இந்த ஹாப்பினஸ் உங்களுக்கும் கிடைக்கணுமா வேணாமா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தோன்ற எல்லா விஷயங்களையும் நீங்க போஸ்ட்பான் பண்ணாம, இமீடியட்டா என்ன பண்ணணும்? செஞ்சு முடிச்சிடணும். சரிங்களா? உங்களுக்கு என்ன மாதிரி திங்கிங்ஸ்லாம் வந்திருக்கு? நீங்க அதெல்லாம் எப்படி போஸ்ட்பான் பண்ணீங்களா? இல்ல செயல்படுத்துனீங்களா? அப்படின்ட்டு ஆன்ட்டிக்கு நீங்க ஒரு தனி வாய்ஸ் மெசேஜா சொல்லி அனுப்புங்க. சரிங்களா? அப்ப அதோட எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு என்ன கிடைச்சது? அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. சரிங்களா? இப்ப சில செல்லக்குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வந்து வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவாங்க? கை கால்லாம் கழுவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? சில பேர்லாம் திங்க் பண்ணுவாங்க. சரி, நம்ம ஹோம்வொர்க் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு நெக்ஸ்ட் ஒர்க் நம்ம ரிலாக்ஸேஷனுக்காக டிவி பார்க்கறது, விளையாடுறதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சரின்ட்டு ஹோம்வொர்க் நோட்லாம் கூட எடுத்து வச்சிருவாங்க. வச்ச உடனே ஒரு ஃப்ரெண்ட் அங்கேருந்து வந்த உடனே என்ன பண்ணுவாங்க? அவங்க மைண்ட் மாறிடும். சரி, நம்ம ஹோம்வொர்க் அப்புறம் பண்ணிக்கலாம்ப்பா. முதல்ல போய் ஜாலியா விளையாடலாம்ப்பா அப்படின்னு ஓடிடுவாங்க. அப்ப நல்லா விளையாண்டுட்டு வந்த உடனே டயர்ட் ஆயிடும். சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. காலையில ஹோம்வொர்க்கே முடிக்காம மிஸ் கிட்ட போய் திட்டு வாங்குவாங்க.
அதுவே அந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் விளையாட போயிருந்தா மறுநாள் மிஸ்கிட்ட என்ன கிடைச்சிருக்கும்? நல்ல பேர் கிடைச்சிருக்கும் இல்லையா? குட் பாய், குட் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு ஒரு கிரேட் கிடைச்சிருக்கும் இல்லையா? அதை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க இல்லையா? கண்டிப்பா இல்லையா? இதே மாதிரி உங்களுக்கு நிச்சயமா நிறைய விஷயங்கள் தோணு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்த பார்த்த உடனே டிராயிங் பண்ணணும்னு தோணு இருக்கும். நீங்க வந்து டிராயிங் இதெல்லாம் எடுத்து வைப்பீங்க. வச்ச உடனே ஐயோ இந்த கலர் பெண்ணை காணோமே அதை காணோமே அப்படின்ட்டு தேட ஆரம்பிச்ச உடனே உங்க மைண்ட் பழையபடி டீவியேட் ஆகிடும். ச்சே, எதையும் காணோம்ப்பா, பென்சிலை காணோம்ப்பா, கலர் பெண்ணை காணோம்ப்பா, கலர் பென்சில் எதுவுமே காணோம், ஸ்கெட்சை காணோம், சரி நம்ம அப்புறம் வரைஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு தள்ளி வச்சிருப்பீங்க. அதுவே அந்த டிராயிங்கை வரைஞ்சி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல ஸ்கூல்ல கொண்டு போய் உங்க மிஸ் கிட்டயோ காமிக்கும் போது எல்லாருக்கு நடுவுலயும் நீங்க எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா? அவங்க கிட்ட உங்களுக்கு ஒரு குட் நேம் கிடைக்கும் இல்லையா? இது எல்லாமே என்ன பண்ணிடுறீங்க? மிஸ் பண்ணிடுறீங்க. சரியா? அப்ப முயற்சி தான் என்ன பண்ணும்? உங்களை ஒவ்வொரு ஸ்டெப்பா கொண்டு போய் உங்க எல்லாருக்கு முன்னாடியும் உங்களை பத்தி தெரிய வைக்கும். சரிங்களா? உங்களுக்கு குட் நேம் வாங்கி கொடுக்கறது எதுதான்? முயற்சி தான். அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் பொழுது கண்டிப்பா இனிமேல் என்ன பண்ணக்கூடாது? நீங்க அதுல இருந்து டீவியேட் ஆகாம போஸ்ட்பான் பண்ணாம என்ன பண்ணணும்? கண்டிப்பா நீங்க வந்து அதை உடனே செஞ்சு முடிக்கணும். இப்ப நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் வருது அப்படின்னா இந்த வீக் எண்டு சாட்டர்டே சண்டேஸ்லயே சரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தோணும் இல்லையா? ஆனா அப்பாவோ அம்மாவோ அவுட்டிங் போறாங்க நம்மளும் கூட போகலாம் அப்படின்ட்டு இமீடியட்டா என்ன பண்ணும் உங்களோட மைண்டு? சரி நெக்ஸ்ட் வீக் தானப்பா எக்ஸாம், இந்த வீக்கு போய் கொஞ்ச நேரம் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு வருவோம், ஒரு மூவி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவீங்க? மறுபடியும் போஸ்ட்பான் பண்ணிட்டு போயிடுவீங்க. இப்படி பண்ணிட்டு போகும்போது என்ன ஆகும்? நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் நெருங்க நெருங்க சம்டைம்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடும். நான் ஈஸியா படிக்கக்கூடிய புரியக்கூடிய விஷயங்களே புரியாம போகும். அப்புறம் வந்து என்ன பண்ணுவீங்க? சம்டைம்ஸ் உடம்பு சரியாம போயிடுச்சுன்னா என்ன பண்ணும்? உங்களுக்கு அந்த எக்ஸாமே நல்லா எழுத முடியாது, மார்க்ஸ் கம்மியாயிடும், ஒரு பேட் நேம் ஆயிடும். அதனாலதான் செல்ல குட்டீஸ் எந்த ஒரு விஷயத்தையும் போஸ்ட்பான் பண்ணாம நம்ம செஞ்சு அதுல சக்சஸ் ஆகி அது மூலமா ஒரு பெருமை கிடைக்குது இல்லையா? அதுதான் முயற்சி அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சூப்பர் டூப்பரா சொல்லி தராங்க. அது எந்த திருக்குறள் அப்படின்னா, அருமை உடைத்து என்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். என்ன அதிகாரம்னா ஆள்வினை உடைமை தான் முயற்சி. சரிங்களா? இப்ப அருமை உடைத்து என்று, அதாவது நமக்கு அருமையான சிந்தனைகள், குட் குட் தாட்ஸ்லாம் நமக்கு வரும். சரிங்களா? அதெல்லாம் என்ன பண்ணணும்? ஓ சூப்பர் தாட்டுப்பா, இதை நம்ம விட்டுடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணணுமா? அசாவாமை வேண்டும். நம்ம என்ன பண்ணணும்? அத வந்து கொஞ்சம் கூட அதுல இருந்து தளர்ச்சி அடையாம டீவியேட் ஆகாம என்ன பண்ணணும்? நமக்கு தோணுன அந்த தாட்ஸ செஞ்சு முடிச்சிடணும். அப்படி செஞ்சு முடிச்சிட்டோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? பெருமை முயற்சி தரும். அந்த முயற்சி என்னத்த கொடுக்குமா நமக்கு? பெருமை, அந்த ப்ரைட், அந்த ஹானர், அந்த சக்சஸ் அதெல்லாமே நமக்கு கொடுக்குமா? இப்படி எல்லாருக்கும் முன்னாடி ஒரு ப்ரைட் அப்படி கிடைக்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும் இல்ல? கண்டிப்பா இல்லையா? அதுவே பேட் பாய் அப்படின்னு பேட் பாய் பேட் கேர்ள்னு நேம் வாங்கும் பொழுது அது எப்படி இருக்கும்? அதுவே ஒரு ப்ரைடா எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளை சுத்தி உருவாச்சுன்னா அது எப்படி இருக்கும்? இல்லையா? நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? எது ஹாப்பி மூமெண்ட்? நமக்கு பெருமை வந்து சேர்றது, அந்த ப்ரைட் அண்ட் ஹானர் அது வந்து சேர்றது தான் நமக்கு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். அதனால என்ன பண்ணணும்? நீங்க உங்களுக்கு தோன்ற அந்த அருமையான சிந்தனைகளை கொஞ்சம் கூட தளர விடாம இமீடியட்டா செஞ்சு முடிச்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு பெருமை வந்து சேரும். இதுதான் முயற்சி, இப்படிதான் நாங்க முயற்சி செய்யணும் அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி தராங்க. சரி, இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா, அருமையான எண்ணம் வந்து சில பேருக்கு வருது இல்லையா? மோஸ்ட்லி எல்லாருக்குமே எல்லா நாளும் எல்லா நிமிஷங்களும் வந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி வரக்கூடிய எண்ணங்களை யாராவது அலட்சியப்படுத்துவாங்களா? இல்ல உடனே செஞ்சு முடிச்சிருவாங்களா? உங்களோட பதில சொல்லி அனுப்புங்களேன் செல்ல குட்டீஸ். சரிங்களா? அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸும் சேர்த்து சொல்லி அனுப்புங்க. சரிங்களா? இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். ஏற்கனவே நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். உங்களுக்கு அருமையான சிந்தனைகள் தோணி
நீங்க வந்து அத உடனே செஞ்சு அதனால ஏதாவது உங்களுக்கு பெருமை கிடைச்சிருக்கா அப்படின்ட்டு சொல்லி அனுப்புங்க. இல்ல உங்களுக்கு அருமையான எண்ணம் வந்து அந்த மாதிரி அலட்சியப்படுத்தி அதனால பேட் நேம் கிடைச்சிருந்தா அதையும் சொல்லி அனுப்புங்க. இந்த மாதிரி அருமையான எண்ணம் வந்து அதை யாராவது அலட்சியப்படுத்துவாங்களா அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. அலட்சியப்படுத்துவாங்கன்னா அது ஏன் அலட்சியப்படுத்துவாங்க, இல்ல அலட்சியப்படுத்த மாட்டாங்க செஞ்சுருவாங்க அதுக்கு நானே எக்ஸாம்பிள்னா அதுக்கான எக்ஸாம்பிளும் சொல்லி அனுப்புங்க. சரிங்களா? இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.